அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பரோபவ ஆண்டினுடைய மேச ராசியினுடைய பலன்கள் என்ன என்று இப்போது பார்ப்போம். இந்த பலன்களை ஞானஜோதி ஜோதிட ஆய்வு மையம் உங்களுக்கு தருகிறது. மேசம் என்ற முதல் ராசி வலிமையும் தலைமை பண்பும் சகிப்பு தன்மையும் ஆற்றல் மிக்க காரிய சாதனைகளையும் செய்கின்ற ராசியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ராசியிலே வானத்தில் ஒரு ஆண்டு முழுவதும் மூவ் பண்ணக்கூடிய நகரக்கூடிய கோள்களாக குரு, சனி, ராகு, கேது ஆகிய கோள்களே ஆண்டு பலனுக்கு அடிப்படையாக இருக்கிறது. இந்த ஆண்டு பலன்கள் எவ்வாறு உள்ளது? மேச ராசிக்கு ஆண்டு கோள்களாக குரு மிதுனத்தில் 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு கல்வியினுடைய வளர்ச்சி, பண புழக்க வழக்கம், மேலும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள், சிறு பிரயாணங்கள், குழந்தைகள் தொடர்பாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சி, புதுசா பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறது போன்ற காரியங்கள். குரு மிதுனத்தில் இருந்து கொண்டு இந்த துலாம் ராசியை 5ஆம் பார்வையாகவும், தனுசை 7ஆம் பார்வையாகவும், 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்ப்பதால் இந்த துலாம் ராசியை பார்க்கின்ற குருவால் இந்த ஆண்டு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது. அதே போல தனுசை பார்ப்பதால் நமக்கு இந்த ஆன்மீக பயணங்கள், சட்டம், நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய தீர்ப்புகள், வெற்றிகள் போன்றவையெல்லாம் கிடைக்கும். 11ஆம் இடத்தை பார்க்கின்ற குருவால் உங்களுக்கு பண வளர்ச்சியும் லாபமும் வெற்றியும் கிடைப்பதற்கு உண்டான ஆண்டாக இருக்கிறது. குரு ஜூன் 2ஆம் தேதி முதல் கடக ராசியில் உச்சம் பெற்று இந்த விருச்சிகத்தை 5ஆம் பார்வையாகவும், மகரத்தை 7ஆம் பார்வை ஆகவும், பின்பு இந்த குரு கடகத்தில் இருந்து மீனத்தை 9ஆம் பார்வையாகவும் பார்ப்பதால் சிறந்த நல்ல பலன்களை பெற இருக்கிறீர்கள். இந்த குருவானது விருச்சிகத்தை பார்ப்பதால் இன்சூரன்ஸ் மூலமாக நன்மைகள், உங்கள் துணைவியர், ஆண் பெண், உங்களுடைய துணைவியருக்கு இன்கிரிமெண்ட், பண வளர்ச்சி போன்றவை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை பார்க்க முடிகிறது. மகரத்தை குரு பார்ப்பதால் தொழில் வளர்ச்சியை காட்டுகிறது. மேலும் குரு மீனத்தை பார்ப்பதால் தல யாத்திரை, வழிபாட்டு முயற்சிகள் எல்லாம் இந்த ஆண்டு நடைபெறுவதற்குண்டான நிலையாக இருக்கிறது. குரு அங்கு குருவினுடைய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரங்களையும் கடந்து சிம்மத்திற்கு சென்று மீண்டும் கடகத்திற்கு வருகின்ற சூழலிலே கல்வி குறித்த வெற்றிகள், புதிய தொழில் மூலதனம், மறுபடி கல்வித்துறையிலும் உடல்நல துறையை சற்று கவனித்துக் கொள்ள வேண்டிய நிலையிலும் இருக்கிறோம். சனியை எடுத்துக்கொண்டால் 11ல் இருந்து 11ம் 10ற்கும் உரிய சனி 12ல் இருந்து கொண்டு புதிய முதலீடுகள், லாபங்கள், வெற்றிகள், உங்களுடைய சொந்த நிறுவனங்கள் மேலும் மேலும் வளர்வதற்குரியது, ஏற்றுமதி, இறக்குமதி, துறைமுக தொழில்கள் எல்லாம் வெற்றியை பெறுகிறது. 5ல் உள்ள கேது ஞானத்தை தந்து இந்த ஆண்டு பயிற்சி செய்து கடகராசிக்கு வந்து மேலும் புத்தி, அறிவு, கல்வி வளர்ச்சியை தருகிறது. ராகு ஏற்கனவே உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் இருந்து இந்த ஆண்டு சந்திரனோடு சதயத்தில் தோங்குகின்ற ராகு பல்வேறு உயர் வெற்றிகளை தருவதோடு கீழே மகரத்திற்கு செல்லுகின்ற காலம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆபத்து, விபத்துக்களை கடக்க வேண்டிய சூழலை காட்டுகிறது. ஆனால் குரு
உங்களுக்கு மகரத்தை பார்த்து அந்த விபத்துகள் தடுக்க இருக்கிறது. மேசத்தில் இருக்கின்ற சூரியனும் சுக்கிரனும் உங்களுக்கு ஞானத்தையும் திருமணத்தையும் வளர்ச்சியையும் சொத்துக்களையும் மகிழ்ச்சியான பல நட்புகள் கிடைப்பதற்கும் புதிய அறிமுகம் திருமணம் நடைவதற்குண்டான வாய்ப்புகளை காட்டுகிறது. மீனத்தில் உள்ள செவ்வாயும் புதனும் தொழில் வளர்ச்சி, புதிய முதலீடுகள், கல்வி துறையிலே பெரிய வளர்ச்சி எல்லாம் காட்டுவதாக இருக்கிறது. செவ்வாய் மீனத்தில் இருந்து இன்சூரன்ஸ் துறையிலே வெற்றியை தருகிறது. ஆக இந்த ஆண்டு பெரும்பாலும் வெற்றியை தந்தாலும் சற்று உடல் நலத்திலும் பயணத்திலும் கவனம் தேவை என்று சொல்வதோடு, இதற்கு வழிபாடுகளாக மீனத்தில் இருக்கின்ற சனிக்கு அன்னதானத்தை சிறப்பாக செய்யலாம். இந்த கேது மற்றும் அது கடகத்திற்கு வருவதால் சிம்மத்தில் இருப்பதற்கும் இந்த சித்தர்கள் வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ளலாம். கடகத்தில் இருக்கின்ற இந்த கேது மிக குருவோடு இணைந்து உங்களுக்கு ஞானத்தை தருவதோடு விருச்சிக ராசியை தொடர்பு படுத்துவதால் 8ஆம் இடமாக இருப்பதால் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு இந்த ஆண்டு சிறப்பான பலன்களை பெற முடியும். மீண்டும் ஒருமுறை நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.